அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டை இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன்சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா தேர்ஸ்டே நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஓப்பன் ப்ரைஸ் வந்து இதுதான் எக்ஸாக்டாக அப்படின்னா ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படிங்கிற ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் தான் வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே வந்து ஓப்பன் ஆகிருந்தாங்க 13th மார்ச். இந்த டைமில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஈவன் ஒன் டே பிஃபோராகவே நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது மேபி நமக்கு பாசிபிள் பார்த்திங்க அப்படின்னா மொமெண்டம் வந்து எதிர்பார்க்குறோம். அது ஒரு ஒன் சைடாகவோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்டம் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே வந்து ரொம்ப ஒரு பெரிய கேண்டிலாக இருந்தது. ரொம்ப கிளியராக ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை வந்து கட் ஆனால் மட்டுமே லாங் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம லாங் போக வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த ப்ரேயராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம் டெலிகிராம் குரூப்பில். அதன்படி லோ அண்ட் ஹை கட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க. என்னதான் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தாலும் எக்ஸாக்டாக இந்த ஹைலேருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸில் ஒன் டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் இருக்கிறது நல்ல ஒரு பேர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா அந்த 5th மார்ச்சினுடைய அப்பில் மார்க்கெட் இருக்கிறனால நமக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்படி நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். பட் மார்க்கெட் நல்ல ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துருக்காங்க. டைமிங் கேண்டில் படி பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலுடைய லோ கட் ஆனதுமே எவ்வளோ ஒரு பெரிய ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் செகண்ட் டைமிங் கேண்டில் இதுதான். செகண்ட் டைமிங் கேண்டில் வந்து நியர் டு நம்பர் பக்கத்தில் வரும் பொழுது இந்த ஹை எண்ட்ல நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக 22,453 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து டவுன் ஆகிட்டு மறுபடியும் ரொம்பவே எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸான 22,383 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. எவ்ரி நம்பர்ஸும் சரி, எவ்ரி டைமிங் கேண்டிலும் சரி, நம்ம எவ்ரிடே போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எவ்ரிடே வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம மார்க்கெட்டில் வந்து ப்ரேயராக நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எவ்ரிடே வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதை யூட்டிலைஸ் பண்ணி கூட நெக்ஸ்ட் டே ட்ரேடை நீங்கள் வாட்ச் பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுக்கு லேர்னிங் வந்து அதிகமாக வந்து மார்க்கெட்டை பற்றின விஷயம் வந்து உங்களுக்கு புரிய வரும். இது பேங்க் நிஃப்டியை பற்றின ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து ஒன் டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்ல இருந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து இருந்ததோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். டைமிங் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலுடைய ஹை கட் ஆகிட்டு ஒரு சின்னதான ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் நமக்கு வந்து லோ வந்து கட் ஆயிருக்காங்க. அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தாலும் எப்படி வந்து நமக்கு டைமிங் கேண்டில் வந்து பக்கத்தில் இது மாதிரி வரும் பொழுது எது ஹையாக இருக்கோ அது ஹையும், எது லோவாக இருக்கோ அது லோவாக நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த ஹை அண்ட் இந்த லோ நம்ம மார்க் பண்ணாலும் மறுபடியும் நமக்கு வந்து லோ தான் கட் ஆயிருக்காங்க. அண்ட் 4th டைமிங் கேண்டில் வந்து எக்ஸாக்டாக இந்த T ஈக்குவல் டு N, 3rd அண்ட் 4th டைமிங் கேண்டில் வந்து இந்த T ஈக்குவல் டு N அப்படின்னு சொல்கிற எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணியும் பாருங்கள். T ஈக்குவல் டு N அப்படின்னா டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் ரெண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது அது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா. எதனால் அப்படின்னா மொமெண்டம் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும், அதனாலவே அது வந்து மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதன்படி இந்த டைமிங் கேண்டிலும் இந்த டைமிங் கேண்டிலும் பாருங்கள், அந்த நம்பர்ஸும் டைமிங் கேண்டில் நமக்கு சேர்ந்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஃபால் அதுலேருந்தே நம்ம இது வரைக்குமே இந்த ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணாமல் இருந்தாலும் இந்த T ஈக்குவல் டு N அப்படின்னு வர ஏரியாவில் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதன்படி இந்த லோ கட் ஆனதுலேருந்தும் சரி, இந்த லோ கட் ஆனதுலேருந்தும் சரி எக்ஸாக்டாக நியர் டு 48,000 வரைக்குமே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு தான் அந்த இடத்துல வந்து க்ளோஸாக இருக்காங்களே தவிர்த்து அந்த T ஈக்குவல் டு N அப்படிங்கிறது எவ்ரி டைம் வந்து எந்த இடங்களில் வராங்களோ அந்த இடங்களை வந்து நீங்கள் மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள், எந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் தர ஒரு செட்டப் இது.
ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதிகமான ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமான ஸ்டாக்ஸ் வந்து வந்திருந்தாங்க. இதில் மோர் தென் 5% ஸ்டாக்ஸ், மோர் தென் 2%, 4% ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ராடேயில் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒன் டே பிஃபோராகவே நம்ம சொன்ன டீட்டெயில்ஸில் வந்து இது மாதிரி அதிகமான ஸ்டாக்ஸ் வரும்போது வால்டாலிட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் என்ன செக்டார்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஈவன் ஒன் டே பிஃபோராக போஸ்ட் பண்ண வீடியோஸில் கூட நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற செட்டப்பில் இருக்காங்க அப்படின்னும் இந்தந்த இடங்கள் எல்லாமே நல்ல ஒரு நம்மளுடைய வியூ வந்து என்னவாக இருந்தது அப்படின்னா இந்த லோ கட் ஆனதுமே இந்த இடங்கள்லேருந்து நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். எக்ஸ்பெஷலி வந்து தேர்ஸ்டேயுடைய ட்ரேட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைரி ட்ரேட் வந்து நல்லாவே ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுக்குறதுமான ஒரு செட்டப்பில் இருந்தாங்க. பட் இந்த லோ வந்து ஃபஸ்ட்லேயே கட்டாயிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப்லேயே இந்த லோ வந்து கட்டாயிருந்தாங்க அப்படின்னா மொமெண்டம் வந்து ரொம்பவே பெரியதாக இருந்திருக்கும். பட் அகெயின் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு எக்ஸாக்டாக இந்த ஹைலேருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெஷலி வந்து இந்த ஒரு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இது ரெண்டுமே வந்து அபவ் ஒரு 22 ப்ரைஸுக்கு மேலே போகும்பொழுது மட்டுமே மொமெண்டம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுமே நமக்கு ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் அது மாதிரியே இந்த 22க்கு அப்புறமாக போகும்பொழுது மொமெண்டம் வந்து ரொம்பவே பெரியதாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். எவ்ரி அப்டேட் இந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க. அதாவது 10:26க்கே நிஃப்டி ஸ்ட்ரகிளிங் டு கிராஸ் அபவ் ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணினோம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி ஓப்பன் ஈக்குவல் டு ஹையில் இருக்கும் பொழுது இஃப் இட் கிராஸ் அபவ் ஓப்பன் ப்ரைஸ் டுடே, அதாவது ஒன்லி இஃப் இட் கிராஸ் அபவ் ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிறத 9:32க்கே நம்ம வந்து பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருக்கோம். லாங் வந்து அட்வைசபிள் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 1 minute டைம் ஃப்ரேம் படி பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னாலும் செல் போட்டு பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூல் படி செல் போட்டு நமக்கு லோ கட் ஆகலை அப்படிங்கும் பொழுது இம்மீடியட்டாக நம்ம பை போக வேண்டிய பிளேஸ் எதனால் அப்படின்னா ஒரு கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும். இந்த இடங்கள் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 270 பாயிண்ட்ஸ், மோர் தென் 270 பாயிண்ட்ஸே வந்து ஃபஸ்ட் ஆஃப்லே நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம் பேஸ்ட் ஆன் டூல் படி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைமிங் கேண்டில் படி நிஃப்டி வந்து நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலை நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மண்டே ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 5th கேண்டில் அப்படின்னு சொல்கிற இந்த 5th கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி அதுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஈவன் நேத்தியுடைய இந்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய ஹை வந்து 22,394, மார்க்கெட் வந்து 22,394 மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது 22,397 வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஈவன் ஒரு 3 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ்லேயே வந்து 3 to 4 பாயிண்ட்ஸ்லேயே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பார்த்திங்க அப்படின்னா நியர் டு 5th டேயினுடைய ஹைலேயே வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸ்டில் வந்து அந்த 5th மார்ச்சினுடைய ஹையை வந்து இன்னுமே வந்து கட் ஆகி லோ வந்து வரல. எத்தனை நாள் கேண்டில் வந்து நமக்கு இது மாதிரி இதுக்குள்ளாகவே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து இந்த 5th மார்ச் அப்படிங்கிற ஹையை வந்து ஒபே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அகைன் நம்ம சொல்கிற விஷயம் 13th மார்ச்சுமே இம்பார்ட்டண்டான ஒரு ஹெச்பிடி டேட் ஃபார் நிஃப்டி. இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி ஃபர்தராக இந்த ஹையை உடைக்கும் பொழுது நமக்கு லாங்கும், இந்த லோ உடைக்கும் பொழுது நம்ம ஷார்ட்டும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்தராக இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இந்த ஹை அண்ட் இந்த லோ வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லோவை உடைக்கும் பொழுது இனி ஃபர்தராக நமக்கு 22,000 வரைக்குமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள், இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஃபர்தராக இருக்குது டவுன் சைடில். அண்ட் அகெயின் வந்து லாங் பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் இந்த மார்ச் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தோம். லாங் அப்படிங்கிறத நம்ம எப்பவும் பார்க்கலாம் பொசிஷனலாக அப்படின்னா இந்த 22,774க்கு மேலே ஒரு வீக்லி க்ளோஸ் வந்து வச்சால் மட்டுமே நம்ம ஃபர்தராக லாங் ட்ரெண்டில் வந்து இனிமேல் நம்ம லாங் பொசிஷன் பார்க்கலாமே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க. பட் கம்பேர் தன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரொம்பவே வீக்கான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்.
அதன்படி நல்ல ஒரு ரெட் கேண்டில் வந்து நமக்கு Thursday வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ மண்டேயுடைய ப்ரெடிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மண்டேவும் நாம் எதிர்பார்க்கிறது 50% மொமெண்டம் தான் எதிர்பார்க்கிறோம். பட் இந்த எஸ்ஜிஎக்ஸ் வந்து சிங்கப்பூர் மார்க்கெட்டினுடைய இண்டெக்ஸான எஸ்ஜிஎக்ஸ் வந்து அகெயின் கண்டினியூஸாக வந்து நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் வந்துட்டே இருக்காங்க. ஈவன் தேர்ஸ்டேயுடைய 13th மார்ச் கூட நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. வித்தின் 2 டேஸில் ஆர் வித்தின் 2 டேஸ் அப்படிங்கிறது வித்தின் மண்டே ஆர் டியூஸ்டேக்குள்ளே நமக்கு ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எஸ்ஜிஎக்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் இன்றைக்கி கூட எஸ்ஜிஎக்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கிறனால மேபி நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து எஸ்ஜிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய இண்டெக்ஸ்லையுமே இது இம்பேக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கேப் அப்லேயோ இல்லை கேப் டவுன்லேயோ வந்து இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு மொமெண்டம் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் ஆஃப் நவ் சிங்கப்பூர் நிஃப்டி வந்து 122 வரைக்குமே நமக்கு க்ரீனில் வந்து இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வித்தின் 2 டேஸில் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஃபார் லேர்னிங் பர்பஸ் எஸ்ஜிஎக்ஸும் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மண்டே நம்மளுடைய இண்டெக்ஸ் வந்து நாம் எதிர்பார்க்கிறது 50% மொமெண்டம் தான். பட் பேஸ்ட் ஆன் குளோபல் மார்க்கெட்டினுடைய எஃபெக்ட் வந்து சேரும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய இண்டெக்ஸ்லையும் பாசிபிலிட்டி மொமெண்டம் கொடுக்கலாம். பட் நாம் எதிர்பார்க்கிறது 50% மொமெண்டம் தான். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே வேண்டாம். எதனால் அப்படின்னா இது மாதிரி 50% மொமெண்டம் டேயில் வந்து நியூ ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் பையர்ஸ் எக்ஸ்பெஷலி நியூ ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த டேயில் வந்து நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப்லாஸ் அண்ட் டார்கெட்டோடைய ஒரு இன்டெக்ஸ் ட்ரேடில் வந்து இறங்கும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் சரி இல்லை லாஸ் ஆனாலும் கம்மியான ஒரு லாஸ்லேருந்து உங்களால் வெளியே வர முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து நார்மலாக நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை விட ரொம்பவே கம்மியான குவான்டிட்டிஸ் வந்து இது மாதிரி 50% ஆஃப் டேயில் எடுக்கிறதன் மூலமாக நம்மளுடைய கேபிட்டலையும் சரி நம்மளுடைய ப்ராஃபிட்டையும் சரி நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிஷன்ஸ் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 7th கேண்டிலினுடைய ஹை அண்டில் மார்க் பண்ண சொல்லியிருந்தோம். இதனுடைய ஹை அண்டில் மார்க் பண்ணி ஹை கட் ஆனாங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அதில் இருந்தும் நமக்கு லாங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்ஸ் வந்து இந்த லைன்ஸ் வந்து நம்ம பிஃபோராகவே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்ப எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது இந்த 7th மார்ச்சினுடைய ஹை அண்ட் லோலேருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. இதனுடைய ஹை பார்த்தீங்க அப்படின்னா 48,352 மார்க்கெட்டினுடைய 48,359. எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்பவே நியர் டு அவர் நம்பர்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம். ஒரு நம்பரும் நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் வந்து மார்க் பண்ணுங்கள். இது காம்பினேஷன் ஆஃப் டைம் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் வந்து அந்தந்த இடங்கள் வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இந்த இடங்கள் எல்லாமே பார்த்தால் தெரியும். இந்த இடங்கள் வந்து எவ்வளோ டைம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மாதிரி 7th மார்ச்சினுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட். அதுக்கு கீழே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸ்டில் வந்து மார்க்கெட் மறுபடியும் இந்த இடங்கள் டச் ஆகிட்டு நமக்கு டவுன் போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகைன் நாம் எதிர்பார்க்கிறது மண்டே 50% மொமெண்டம் தான் நாம் எதிர்பார்க்கிறோம். நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரியே எஸ்ஜிஎக்ஸினுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வீக்கான ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க. நிஃப்டியாவது நமக்கு வந்து ஒரு 13th மார்ச் வந்து லாஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து ஒரு 13th மார்ச்சினுடைய ஹை லோ இம்பார்ட்டன்ஸ் சொல்லும். மேபி ஃபர்தராக வந்து ஹை கட்டாலும் நம்ம லாங் வந்து ட்ரை பண்ணலாமே தவிர்த்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆஃப் நவ் வந்து நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க. பொசிஷ்னலாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து இந்த டைம் இல்லை நம்பர்ஸ் இது மாதிரியான பிளேசஸில் வரும்பொழுது மட்டுமே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். நியூ ட்ரேடர்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம வீடியோவில் சொல்கிற விஷயம், நியூ ட்ரேடர்ஸ் வந்து இது மாதிரி 50% மொமெண்டம் டேயில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். எதனால் அப்படின்னா நமக்கு மொமெண்டம் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமல் போகலாம். எதனால் அப்படின்னாலும் இந்த 50%ம் நம்மளுடைய எஸ்ஜிஎக்ஸ் குளோபல் மார்க்கெட்டினுடைய இம்பேக்டும் சேர்ந்து வரும் பொழுது மேபி நமக்கு மொமெண்டம் கொடுக்கலாம். பட் மொமெண்டம் கொடுக்கல அப்படிங்கும் பொழுது இது மாதிரி 50% மொமெண்டம் டேயில் ஒரு
ஒரு அப் அண்ட் டவுனான ஒரு மார்க்கெட் வந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 50% மொமெண்டம் டேயில். பட் எஸ்ஜிஎக்ஸும் சேரும் பொழுது மேபி நமக்கு மொமெண்டம் கொடுக்கலாம். பட் என்னதான் வந்து நமக்கு 50% இருந்தாலும் சரி, குளோபல் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, மொமெண்டம் வந்து நமக்கு அந்த மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற மொமெண்டம் கேண்டில் 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் படி நமக்கு ஒரு டேயில் வந்து எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலையும் பிஃபோராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் மொமெண்டம் கேண்டிலாக வராங்க அப்படின்னா ஒரு இண்டெக்ஸில் அது மஸ்ட்டு ட்ரேடபிளான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அந்த மொமெண்டம் கேண்டில் வர டைம்லேயும் நம்ம பிஃபோராகவே நம்மளுடைய டெலிகிராம்லேயும் நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். அதையும் பேஸாக வச்சு கூட எந்த அளவுக்கு அந்த டேயில் வந்து மொமெண்டம் டேயில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ மண்டே ட்ரேடுக்கான இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன, அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்ச் என்ன, அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் சரி எந்த அளவுக்கு ஒரு ஹை போகலாம், எந்த அளவுக்கு ஒரு லோ போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ரேஞ்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 17th மார்ச் மண்டேனுடைய அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ். இது பேங்க் நிஃப்டினுடைய 17th மார்ச் அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ். இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 17th மார்ச். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைனில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணலாம். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டார் டு வாட்ச் ஃபார் 17th மார்ச் பிஎஸ்யூ செக்டார், ஆட்டோ செக்டார், எஃப்எம்சிஜி செக்டார்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இந்தந்த செக்டார்ஸில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் வந்து எக்ஸ்பெஷலி வந்து 17th வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விதமான டைமிங் கேண்டிலும் இருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸினுடைய கேண்டில், எக்ஸ்பெஷலி 10-10 கேண்டில் அப்படின்னா ஹை கட் ஆகும் பொழுது லாங், ப்ரீவியஸாக இருக்கிற ரோவில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட், ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இந்த டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டியில். இது மாதிரி T ஈக்குவல் டு N அப்படின்னு வர ஏரியா வந்து மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 80 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அந்த கேண்டிலும் அவாய்ட் பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இந்த செட்டப்பில் வரதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நிஃப்டி வீக்லி ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்ச் வந்து இது அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ், இதையும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியினுடைய ரேஞ்ச் ஃபார் நெக்ஸ்ட் வீக் இது அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல், இதையும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. 1 டே பிஃபோராகவே நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னும் எது மாதிரியான ப்ரெடிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னும் நேற்று நாம் ப்ரொவைட் பண்ண லெவல்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் மட்டும் மார்க்கெட் வரும்பொழுது நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணதன் மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.